செய்தி. மக்களவை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையை தேமுதிக தொடங்கியதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதற்கட்டமாக பாஜகவுடன் தேமுதிக தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. மக்களவை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையை தேமுதிக தொடங்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். அன்வர், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. மக்களவை தேர்தல் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்பது குறித்தான தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. குறிப்பாக முதற்கட்டமாக பாஜகவுடன் தேமுதிக தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், குறிப்பாக மக்களவை தேர்தலில் 11 தொகுதிகள் தமக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் பாஜக தரப்பு தேமுதிக தெரிவித்துள்ளது. குறிப்பாக தேமுதிக தரப்பில் தங்களுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என தெரிவித்துள்ள நிலையில் பாஜக 4 தொகுதிகள் மட்டுமே அந்த தொகுதிக்கு பாஜகவிடம் 4 தொகுதிகள் கேட்டுள்ள வெளியான தகவலுக்கு தேமுதிக மறுப்பு தெரிவித்தும் அந்த தகவல் வெளியாக உள்ளது. நாளை பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தேமுதிக பொதுச் செயலர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தகவலானது தற்போது வெளியாகி உள்ளது. குறிப்பாக 2024 மக்களவை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொடங்கிய நிலையில் தற்போது தேமுதிக தன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை பாஜகவுடன் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்நிலையில் ஏற்கனவே 4 தொகுதிகள் பாஜகவுடன் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகிய நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து தமது தரப்பில் 11 தொகுதிகள் கேட்டுள்ளதாகவும் அதற்கு பாஜக தரப்பில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நாளை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெறவுள்ள பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தெரியவரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மக்களவை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை தேமுதிக தொடங்கியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.